ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பத்மா ஹோம் ஃபேஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அது கூட வந்துட்டு 2 3 இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு நம்ம சேர்க்க போறோம். எல்லாம் சேர்த்து தான் பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பத்து வச்சுங்களா? இப்போ பத்து கடாயில் வச்சுக்கோங்க. கடாயில வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு கிளாஸ் வந்துட்டு வேர்க்கடலை. இது வந்து காஃபி குடிக்கிற கிளாஸ். இந்த கிளாஸ்ல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லா வந்து வேர்க்கடலை போட்டுட்டு ஏற்கனவே இது வறுத்த வேர்க்கடலை தான். தோலெல்லாம் எடுத்துட்டு நான் கடையில வாங்கும் போதே தோலெல்லாம் எடுத்த வேர்க்கடலை தான் வாங்கினேன். அது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. அதனால தான் கொஞ்சம் வந்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்றேன். உங்க வீட்டுல வந்துட்டு வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சு வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு லைட்டா. போதும், இது நம்ம ஃப்ரை பண்ணது போதும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வந்து தனியா கொட்டி வச்சுப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மூங் தால். இது அதே கிளாஸ்ல வந்துட்டு ஃபுல்லா ஒரு கிளாஸ் வந்து போட போறோம். பச்சை பயிறு, தோல் இருக்கிற பச்சை பயிரா போட்டுக்கோங்க. இது இல்லைன்னாலும் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு பொங்கல் பண்ற பாசி பயிர் இருக்கு இல்லையா, நீங்க அந்த பாசி பயிரும் போட்டுக்கலாம். அதையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கணும். வறுத்துங்க, நல்லா வாசனை வரும். நம்ம நல்லா வறுத்தோம்னா பாருங்க, பச்சை பயிறு நல்லா வந்துட்டு ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வறுத்துட்டு நல்லா வறுத்தடிச்சு இப்ப இதையும் ஒரு தட்டுல போட்டு நம்ம ஆற வைக்கணும். பாருங்க, அதே கிளாஸ்ல வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதையும் வந்து லைட்டா சிம்ல வச்சுட்டு வறுத்துக்கலாம். அது கூட அப்படியே வந்துட்டு அரை கிளாஸ் வந்துட்டு அரிசி மாவு. கோதுமை மாவு ஒரு கிளாஸ், அரை கிளாஸ் வந்து அரிசி மாவு. இது லைட்டா வந்துட்டு இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வந்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோ. சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கையில வச்சீங்கன்னா மாவு வந்து தீங்கிடும். நமக்கே தெரியும், அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நல்லா வறுப்பட்டுச்சுன்னா லைட்டா ஸ்மெல் வரும். கொஞ்சோண்டு கோதுமை மாவு நல்லா இருக்கும், வறுத்து ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இறக்கி வந்துட்டு ஆற வச்சிடுங்க. ஃபேன் கீழே எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாவு நல்லா வந்துட்டு வறுத்தாயிடுச்சு. சிம்ல வச்சுட்டு போதும், எந்த அளவுக்கு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில வந்துட்டு அரைக்க போறோம். எல்லாமே வந்து நைஸா பவுடர் அரைக்க போறோம். பாருங்க, வேர்க்கடலை வறுத்தோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலை தான் நம்ம அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வேர்க்கடலை வந்து மிக்சியில, இது வந்து ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, கொஞ்சம் கொரப்பா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். கொரப்பா வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வரணும். இப்படி இருக்கணும் பார்க்கறப்போ. இப்படி இருக்கும். இது ஒரு பிளேட்ல வந்து தனியா நம்ம கொட்டி வச்சுக்கலாம். பாருங்க, பாசிப்பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. இதையும் வந்துட்டு நம்ம மிக்சியில சேர்த்து, அது கூட வந்துட்டு 3 ஏலக்காய், ஒரு 3 4 போட்டுக்கோங்க வாசனை. இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பவுடர் மாதிரி. இது கூட வந்துட்டு நம்ம கோதுமை மாவும் சேர்த்து ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இது கூட வந்துட்டு கோதுமை மாவும் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு மாவோட வந்துட்டு இது கோதுமை மாவு அரிசி மாவு நம்ம வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, நல்லா ஆடிச்சு. இதையும் வந்துட்டு சேர்த்து ஒரு தடவை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இதையும் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. இப்ப வந்துட்டு இது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த கடாயில வந்துட்டு கொட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் கொட்டிக்கலாம். அப்புறம் இந்த வேர்க்கடலை பொடி இருக்கு இல்லையா, இதையும் வந்துட்டு இதுல வந்து கொட்டிக்கலாம். இப்ப நம்ம பாக்கு பண்ண போறோம். பாக்கு பண்ணிட்டு இதுல வந்துட்டு கலக்க போறோம். இல்ல, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு இதுல வந்துட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க.
இப்ப நம்ம முந்திரி வறுத்து எடுக்க போறோம். கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்க, நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்னதா வந்துட்டு பண்ணி வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் லைட்டா ப்ரௌனிஷ் ஆகிற மட்டும் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, முந்திரி வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, நல்லா வத்தாச்சு. இதை எடுத்துட்டு நம்ம வந்துட்டு மாவுல போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க பாருங்க, நம்ம மாவெல்லாம் கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்துட்டு இதை வந்துட்டு கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கலக்கி விடுங்க. சூடா இருக்கு இல்லையா, நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது வந்துட்டு பாக்கு பிடிச்சிருக்கோம். வெள்ளத்தை போட்டு பாக்கு பிடிச்சிருக்கோம். ஸ்டவ் பத்த வச்சுட்டுங்க. பத்த வச்சுட்டு அகைன் வந்துட்டு கடாயை வச்சுக்கோங்க. நம்ம நெய் வச்சோம் இல்லையா, அதே கடாய் போல அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்க, வெல்லம் நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். இந்த வெள்ளத்தை போட்டுக்கலாம். 400 கிராம் போட்டிருக்கேன். நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து 350 கிராம் இருக்கும், 300 கிராம் இருக்கும் எல்லாமே. பருப்பு மாவு இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அது 300 கிராம் இருக்கும். நம்ம 400 கிராம் வந்துட்டு வெள்ளத்தை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி. இது வெல்லம் நல்லா கரையிட்டோம். பாருங்க, வெல்லம் நல்ல தண்ணி இதெல்லாம் நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு வந்துட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இந்த வெள்ளத்துல வந்துட்டு தூசி எல்லாம் இருக்கும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வச்சு பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்ப நம்ம இந்த வடிகட்டி பாருங்க, கழுவிட்டு நல்லா வடிகட்டிட்டு திருப்பி வந்துட்டு நம்ம கொதிக்க வச்சுக்க போறோம். லைட்டா கொதிக்க வைக்க போறோம், ரொம்ப எல்லாம் கிடையாது. இதுக்கு எதுவும் பாக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் நல்லா வந்துட்டு லைட்டா கொதிச்சுன்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகும். பெரிய ஒரு பீச் வந்து இதுல சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு வெல்லம். ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேல வந்துட்டு மாவுல ஊத்தி நம்ம உருண்டை தான் பிடிக்க போறோம். நம்ம மொத்தமா செஞ்சு வச்சுக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா காலியான பிறகு மாவு வேணும்னா நிறைய பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ வந்துட்டு வேணும்னா கொஞ்சோண்டு மாவு போட்டுட்டு வெல்லம் வந்துட்டு கரைச்சிட்டு நம்ம இதுல ஊத்தி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் லட்டு. பாருங்க, ஆறிடுச்சு இப்பவே வந்துட்டு. பாருங்க, லட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லா மாவும் வந்துட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். நல்லா இருக்கு பாருங்க, லட்டு நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும். பாருங்க, உருண்டை பிடிச்சாச்சு. நல்ல லட்டு வந்து ரவுண்டா உருண்டை பிடிச்சாச்சு. எனக்கு வந்துட்டு 13 லட்டு வந்திருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தியா போட்டிருக்கோம். வேர்க்கடலை போட்டிருக்கோம், மூங் தால் போட்டிருக்கோம், அப்புறமா வந்துட்டு கோதுமை மாவு போட்டிருக்கோம், அரிசி மாவு, அப்புறமா வந்துட்டு முந்திரி, நெய், வெல்லம் எல்லாமே போட்டு செஞ்சிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தி, நல்ல புரோட்டீன் லட்டு. எல்லாருக்குமே வந்துட்டு குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். இது வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் இதே போல வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ்ல வந்து ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். Until then, bye from Padma Old Fashion. Take care. Bye.